Hello viewers, இனி நாம பார்க்க போறது One Piece episode 548 part 1. ஓபன் பண்ணா அந்த ஹோடியோட பைரட்ஸுங்க எல்லாம் குயின் ஒட்டஹிமே இருக்காங்கல்ல, அவங்களோட போட்டோவை கீழே போட்டு அதை மிதிங்கடான்னு சொல்லி எல்லா மக்களையும் போட்டு மிதிக்க விட்டுட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன்னா குயின் மேலதான் அவங்க ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்களே. மிதிக்க மாட்டேன்னு சொன்னா உடனே அடிச்சு மிதிக்க சொல்றானுங்க. அப்படியே மீறி மிதிக்காட்டி கொன்றுவானுங்க. குயின் ஒட்டஹிமே மட்டும் இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நம்மள மன்னிக்க மாட்டாங்க. ஆனா அதுக்காக விட்டா சாக வேண்டிதான். அதனாலேயே வேற வழி இல்லாம குயினு எங்களை மன்னிச்சிருங்கன்னு மனசுல சொல்லி சொல்லி அழுதுகிட்டே தான் மிதிச்சுக்கிட்டு போவாங்க. அதுல அந்த ஹோடியோட ஆளு இவளெல்லாம் யாருமே மதிய கூடாது, சர்ப்ரைஸா எல்லாருமே மீச்சிட்டு போறாங்க, நானும் மீச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தை குட்டி மாதிரி இருக்கவன் ஏறி மீச்சிட்டு கிடப்பான். அப்பதான் அந்த ஹோடி பையன் பிராட்காஸ்ட் பண்ணுவான். மக்கள் எல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, ஓ இந்த முல்லை மாதிரி பையன் தான் இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே காரணமா, இவனு தானே குயின் சாகப்பட்டப்போ சம்பந்தப்பட்டிருந்தான், இவன் ரொம்ப மோசமானவன், இவன் பேரு ஹோடி ஜோன்ஸ் ஆச்சு, அவனே தான் அப்படி இப்படின்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் நெப்டியூன் ஆர்மில சோல்ஜரா இருந்தவன், இவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம். இப்ப என்னன்னா சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுமாமா. என்ன மேட்டர்னா இந்த யூகு கிங்டம் சீக்கிரமாவே அழிய போகுது. அதுக்கப்புறம் ஒரு புது கிங்குக்கு கீழே மறுபடியும் ரீபில்ட் பண்ண போறாங்க. அது வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படிம்பா. ஜெம்பைக்கு இப்படி அவன் பேசுறத கேட்க உள்ளுக்குள்ள அப்படியே லாவா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. சிக்கனானா எப்படி வெடிக்கும் தெரியல. எல்லாருமே அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. லூஃபி மட்டும் பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. ஒண்ணு மட்டும் உறுதி, சிக்கனானா துவச்சு எடுத்துருவான். இப்போ மக்களுக்கு பீதி என்னன்னா, முதல்ல இவன் எங்க இருந்து பேசிட்டு இருக்கான், இவன் பேசுற வரைக்கும் கிங்கியா விட்டுட்டு இருக்காரு, அவர் எங்க போனாரு, இவங்க கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் தான் பேலஸ் ஆட்டையா போட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ புதுசா இவன் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கான்ல, அதான் ஒரே குழப்பமா இருக்குது. இதுக்கப்புறம் இவன் உருவாக்க போற நியூ ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல ரூல்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காவும் ஸ்ட்ரிக்டாவும் இருக்க போதாமா. அதாவது எல்லாருமே டிடர்ஜென்ட்டோட டிசிப்ளின்டா இருக்கணும், ஐ மீன் டீசென்ட்டா டிசிப்ளின்டா இருக்கணும். எவனாச்சும் ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்டா இருப்பேன் நண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சானுங்க, அவங்க எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி இந்த கண்ட்ரியை விட்டே அடிச்சு துரத்திடுவானாமா. இவனை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸ் எல்லாருமே வீக்கான ஆளுங்க, ஒரு ஃபிஷ்மேன் கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்குற அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு தகுதியே இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த கண்ட்ரியில தங்க வர்றதுக்காக ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஏகப்பட்ட பேர் ரெடியா இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம அவங்க சீக்கிரமாவே இங்க வந்துருவாங்கன்னு வேற சொல்லுவான். அவங்களுக்கு ஹியூமன்ஸை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. சொல்ல போனா இந்த ஐலாண்ட மாத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கானுங்க. அவனுங்க தான் ஐலாண்டுக்குள்ள வந்து இருக்க போறானுங்களாமா. சொல்ல போனா அவனுங்க எல்லாம் ரவுடி பயிலுக, ரொம்ப மோசமானவனுங்க, கொடூர குலகாரனுங்க. அவனுங்க நார்மல் பீப்புள் கூட வந்து தங்கினாங்கன்னா என்ன ஆகும், அவங்க வாழ்ந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இங்க வந்தாலும் அப்படித்தானே இருப்பானுங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நம்ம கிங்கோட பசங்க கொல்ல காண்டாவானுங்க. அவன் இன்னுமே ஸ்பீச்சை விடவே இல்லை. உங்க குயின் ஒட்டஹிமே எப்படி செத்தாங்கன்னு நீங்க எல்லாருமே லைவா பார்க்கத்தானே செஞ்சீங்க. மனுஷனுக்கும் ஹியூமன்ஸுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை உருவாக்க போறாங்க. கடைசியில என்னாச்சு சொல்லுங்க, யார் அவங்கள கொன்னா, ஒரு ஹியூமன். அவங்கள பத்தி முழுசா தெரியாம பாத்தியில போய் அவங்க கூட ஃப்ரெண்டா பழகினா இப்படித்தான் அவங்க ஏமாத்திட்டு போவாங்க. அதத்தான் நீங்க நேர்லயே பாத்தீங்கல்ல. அப்புறம் நான் தனியா வேற சொல்லுமா, இந்த நெப்டியூன் ஃபேமிலியால ஏமாந்து கடைசியில 50 பேர் செத்து போயிருப்பீங்க. ஏன்னா அவங்களோட கனவே நடக்காத ஒரு விஷயம் தான். அந்த பொய் உங்களை அழிவை நோக்கி தான் கொண்டு போகணும்னு சொல்லி அப்படியே சைல கேமராவை திருப்பி காட்டுவான். பார்த்தா கிங் அப்படியே பச்சை புள்ள மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. சங்கிலிய வச்சு கெட்டி போட்டிருக்காங்க. ஐயோ பாடி டாடி உனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு அவரோட பசங்களும் மக்கள்லாம் பார்த்துட்டு ஐயோ கிங்குக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு அவங்களும் பயங்கரமா பீதி ஆயிருவாங்க. என்ன பண்றது, எவ்வளவுதான் கிரேட் கிங்கா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வயசாகத்தானே செய்யும். அதனாலதான் மனுஷன் தொக்கா என்கிட்ட மாட்டிட்டாரு. சொல்ல போனா இதுக்கப்புறம் இந்த ஓல்டு கிங் இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட ரூல் பண்ணா இது ஃபியூச்சரே இல்லாத ஒரு ஐலாண்டா தான் மாறும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது நமி உண்மையை சொல்லிடுவான். ஆக்சுவலா கிங் இப்படி மாட்டினதுக்கு காரணமே நாங்க தான் சஞ்சு அடிச்சு சொல்லுவான், இது நீ பண்ணிருக்க மாட்டேன், ஜோரோ பண்ண வேலை தான். ஜிம்பை பார்த்துட்டு கதருவான், அட பாவி பயலுகளா என்னதாடா பண்ணி வச்சீங்கன்னு. கேமி போய் எடுத்து சொல்லுவான், அவங்க ஒண்ணும் பண்ணல, ஃபர்ஸ்ட் நெப்டியூன் ஆர்மி ஆளுங்க தான் அட்டாக் பண்ணாங்க, அதனால தான் இவங்க திருப்பி அட்டாக் பண்ணாங்க. அந்த ஹோடி மண்டே இன்னுமே ஸ்பீச்சை ஸ்டாப் பண்ணல. சிட்டிசன்ஸ் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுக்கப்புறம் பழைய யூகு கிங்டம் கம்ப்ளீட்டா அழிய போகுது. என்னன்னா 3 மணி நேரத்துல நம்ம கிங்கோட தலையவே தனியா வெட்ட போறானாமா. ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு கிங் ஆஃப் த பைரட்டான கோல்டி ரோஜரை போட்டு தள்ளனால தான் கிரேட் பைரட் யாராவே ஸ்டார்ட் ஆச்சு. சொல்ல போனா அதுக்கப்புறம் தான் மனுஷங்க எல்லாருமே ஃபிஷ்மேன்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா கொடுமைப்படுத்தினானுங்க. அப்படி பண்ணதாலேயே ஹியூமன்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான வளர்ச்சி. சோ அந்த மாதிரி இப்ப நெப்டியூனை இவன் போட்டு தள்ளி கிரேட் ஃபிஷ்மேன் யாராவை கொண்டு வர போறானாமா. சொல்ல போனா இதுக்கப்புறம் ஃபிஷ்மேன்ஸ் தான் ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே டாமினேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னவன் இன்னொரு விஷயத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னு பார்த்தா நம்ம குயின் ஒட்டஹிமே ரொம்ப கஷ்டப்பட்டு செலஸ்டியல் டிராகன்ஸை கன்வின்ஸ் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டிஷன் லெட்டர் ஒன்னு வாங்கிட்டு வந்தாங்கல்ல. இப்போ இந்த லெட்டரை மட்டும் இவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒண்ணு கிடைக்க போறதே இல்ல. அது மட்டுமா யார் யாரெல்லாம் இந்த இடத்தை விட்டு ரீலோகேட் ஆகி ஹியூமன்ஸ் கூட மேல
போய் பழகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் ஓட்டிங் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு ஏகப்பட்ட பேர் அவங்க பேர் எழுதி போட்டுருப்பானுங்க. அது எல்லாமே இந்த 10 வருஷத்துல கலெக்ட் பண்ண நேம் லிஸ்ட் தான். அதை பார்த்தவன் இத்தனை பேர் மெஜாரிட்டியா இருக்காங்களா அப்படின்னு அவனால நம்பவே முடியல. என்னடா ஹியூமன்ஸ் கூட போய் சேரணும்னு இத்தனை முட்டா பயிலுக்கு சைன் பண்ணிருக்கீங்க, அருமை அருமை. ஏனால எனக்கு ஒரு யூஸ் இருக்குன்னு வேற சொல்லுவான். என்னன்னா யார் இதுல சைன் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் ஹியூமன்ஸ் கூட சேரணும்னு ஆசைப்படுறவங்க. அப்படின்னா இவனோட நியூ கிங்டம் அவங்க எதிர்க்கிறவங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவன் கிங்டம்ல ஹியூமன்ஸ் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்களே. யாரெல்லாம் இதுல நேம் கொடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே இப்ப இந்த நாட்டுக்கே துரோகிங்க. சோ இதை வச்சு அவன் யாரெல்லாம் அந்த துரோகிங்கன்னு கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடலாம்ல. சொல்ல போனா இதுல சைன் பண்ணவங்க எல்லாருமே எங்க எனிமி தான் அப்படி இப்படின்னு அவன் சொல்ல நேம் லிஸ்ட் கொடுத்தவனுக்கு அத்தனை பேத்துக்குமே அங்க அள்ளு விடும். இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாருமே என் எனிமி தான். அவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரா வச்சு செய்ய போறேன்பா. எல்லாம் பயங்கரமா பீதி ஆவாங்க. அப்ப அந்த டைம் பேரை படிச்சு காட்டுவான். கோரல் ஹில்ல சேர்ந்த டொஹரே, வாட்டர்வில் டவுனை சேர்ந்த கோட்டன், மெர்மேட் கோவை சேர்ந்த லூகா, பிஷ்வெல்ரி ஹில்ஸை சேர்ந்த கார்ஷியா, கோரல் அபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மெவரலி. இப்படி ஒவ்வொரு பேரையும் அவன் படிக்க அவங்க எல்லாருமே கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆவாங்க. இவங்க எல்லாத்தையுமே நான் கொன்னு புதைக்க போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் கிங் என்ன ஆனாலும் சரி நம்ம மக்களை நீ ஹர்ட் பண்ண நான் விட மாட்டேன் பாரு. மனுஷன் அவரோட நிலைமை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. அப்ப அப்படியே அந்த மக்களோட மூஞ்ச காட்டுவாங்க. பயங்கர பீதியில இருக்கும். ஐயோ இவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு. இப்படியே டைலாக் அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே. முடியாதே, தொட்டப்பாவை விடாதே, நேரா ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் கிட்ட வம்பிழுப்பான். அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்த காட்டுறேன் நல்லா பாருங்கன்னு. உசோப்பு, ஜோரோ, ப்ரூக் இவங்க 3 பேர்த்தையுமே ஒரு பொட்டியில போட்டு அடைச்சு வச்சிருப்பான். கண்டிப்பா இதுல மிச்சம் இருக்கவங்க எல்லாம் ஐலாண்ட்ல ஏதோ ஒரு மூலையில இருந்து இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தானே அர்லாங்கோட ட்ரீமை மொத்தமா அழிச்சவங்க. ஃபிஷ்மேன்ஸ் எல்லாம் கோவப்பட்டா என்ன ஆகும்னு நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருப்பான். நம்மளுக்கு யாராலையுமே நம்ப முடியல. இவனுக்கு 3 பேர்த்தையும் அவன் புடிச்சிட்டான்னு. அப்ப அவனோட பாஸ் ஒரு ஆர்டர் கொடுப்பான், வேலையை பாருங்கடான்னு. உடனே அவன் ஆளுகளும் ஏதோ லிவரை புடிச்சு இழுப்பானுங்க. நம்ம ஆளுகளை கிட்டி வச்சிருக்கானுங்க. அந்த கூண்டு அப்படியே பொறுமையா மேல போகும். சொல்ல போனா செம ஹைட். என்ன அதோட போறானான்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா கீழே தண்ணியை திறந்து விட்டுருவான். இது கம்ப்ளீட்டா நிரம்பிச்சுன்னா 3 பேருமே காலி. அப்படி அந்த ரூம் ஃபுல்லா தனியானதுக்கு அப்புறம் கிங்கையும் வேற போட்டு தள்ளிடுவானாமா. அப்படின்னா டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. நீங்க எல்லாம் ஒரு கேவலமான பிறவிங்க தானே. உங்களால தண்ணிக்குள்ளெல்லாம் மூச்சு விட முடியாது. கண்டிப்பா சாகத்தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம லூஃபியோட போட்டோவை காமிச்சு 400 மில்லியன் பெரி பவுண்டி வச்சிருக்கீல்ல, உன்னோட தலையும் சரி உன் ஆளுக தலையும் சரி வெட்டி மேல இருக்க ஹியூமன்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்க போறேன். அதுதான் அவங்களுக்கான சரியான பாடம். இது எப்படி தெரியுமா இருக்கு, இங்க அடிச்சா அங்க வலிக்கும் பாங்கல அந்த மாதிரி. இவனையே ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆளுக வெறி கொண்டு தேடிட்டு இருக்கானுங்க. இதுல நம்ம ஆளுல போட்டு தள்ளி அவங்கள போய் மிரட்ட போறானாமா. வாட்ட காமெடி பண்ணி பெல்லோ. சரி ரைட், இப்ப பழைய யூகு கிங்டம் காலி பண்ணிட்டு புது கிங்டம் உருவாக்குவோம். நமக்கான ஃபியூச்சர் தயாரா இருக்குது. ஃபிஷ்மேன் ஐலாண்டோட பெருமை இன்னும் 3 மணி நேரத்துல அதுக்கு கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். டாப்னு பிராட்காஸ்ட் கட் ஆயிரும். அவ்வளவுதான், மக்கள் எல்லாரும் ஆடி போய் மிரண்டு போய் நின்னுட்டு இருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஆகும் ஏதாவும் ஒரே பீதி தான். என்ன கிங்கோட பசங்க தான் கொல்ல காலில் இருப்பானுங்க. அலி புகபுஷி கையில அவனோட ட்ரைடனை பிடிச்சக்கே கையில ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்கு கொல்ல வெறியில பிடிச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி 3 பேருமே கொல்ல காலில் அங்க இருந்து கிளம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.